Hi guys, welcome to my vlog. என் பையன் பர்த்டேக்கு வந்திருக்கோம். தங்கமணி பொன்னாரம் போல் உறங்கும் ஏன் கண்ணு மணி செல்லவனே முத்தாரம் போல் திளைக்குமே ஏ செல்வமணி. எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ, எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ, கேளாமலே கையில் வந்து கட்டி தங்கோ நீ தள்ளாமலே தள்ளாடுற நானே மீண்டும் மனோ மிஞ்சிடுதே என்னிடத்தில் தானே. முறை அழகுன்னு அட எனக்கு நான் தெரிஞ்சேன், ஒரு முறை உன நெருங்கையில் பல முறை தொலைஞ்சேன். கொஞ்சலும் கொஞ்சாயோ மிஞ்சலும் மிஞ்சாயோ, என் மனம் பஞ்சாயோ பறக்கும் செல்லாயோ, சின்ன சின்ன நேரங்களில் சிக்கிக்கொண்டேன் நானே உன்னிடத்தில் ஓவியமாய் தானே. கண்ணாடியின் பிம்பங்களில் நான் இல்லையே நீ. முறை அழகுன்னு அட எனக்கு நான் தெரிஞ்சேன், ஒரு முறை உன நெருங்கையில் பல முறை தொலைஞ்சேன். எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ, எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ, கேளாமலே கையில் வந்து கட்டி தங்கோ நீ தள்ளாமலே தள்ளாடுற நானே மீண்டும் மனோ மிஞ்சிடுதே என்னிடத்தில் தானே. Happy birthday! ஹாப்பி பர்த்டே கவின், ஹாப்பி பர்த்டே கவின். இன்று போல் என்றும் நீடூழி வாழ்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கவின். Happy birthday ஹாப்பி பர்த்டே கவின். கவின் மேலும் மேலும் நல்லா சிறப்பாக வரணும், அவன் நல்லா தமிழ் பற்றுள்ளவனாக வரணும். வாழ்த்துக்கள். Happy birthday கவின். ஹாப்பி பர்த்டே கவின். ஹாப்பி பர்த்டே கவின். Happy birthday கவின். எடிட் பண்ணிட்டீங்களா? எடிட்லாம் பண்ணாம அப்படியே போடுவோம். ஹாப்பி பர்த்டே கவின். ஓகேவா? ஹாப்பி பர்த்டே கவின். கவின் குட்டி ஹாப்பி பர்த்டே, வாழ்க வளமுடன். ஹாப்பி பர்த்டே கவின். ஹாப்பி பர்த்டே கவின், வாழ்க வளமுடன். ஹாப்பி பர்த்டே கவின். ஹாப்பி பர்த்டே கவின். கவினுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Happy birthday Kavin. Happy birthday Kavin. May God bless you. Have a very nice year ahead. ஹாப்பி பர்த்டே கவின். ஹாப்பி பர்த்டே கவின். Happy birthday கவின். பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கவின். எப்போ என் பேரனுக்கு ஆசீர்வாதம் வந்து பேரன் டாப்பாக நல்லா சூப்பராக வருவான்.
ஹாப்பி பர்த்டே கவின். கவின் வந்தால் சும்மாவே இருக்க மாட்டார். வந்தவொடனே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவொடனே இறக்கி விட சொல்லி துரு நடப்பார். அவன் யார் சாப்பிட்டாலும் சாப்பிட விட மாட்டார். நவம்பர் 19 என் பையனுக்கு பர்த்டே. நவம்பர் 20 என்னை பெற்ற தாயோட பர்த்டே. நாளைக்கு எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே மம்மி. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே கவின். ஹாப்பி பர்த்டே கவின். கவின் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு துருன்னு இருக்கிறான் இப்போவே. எங்கள் பசங்களை விடவும் கவின் வந்து ரொம்ப சுட்டி துரு வாக்கிங்லேயே தான் இருப்பார். டப்புன்னு கதவு தான் டப்புன்னு வெளில போயிடுவார். கிச்சன் போகிறது இந்த பொருள் எடுக்கிறது உட்காந்து பார்த்ததே இல்லை. ஃபுல் வாக்கிங் தான் அவரு. எப்போ கதவு திறப்பாங்க எப்போ வெளில வரலான்னு தான் இருப்பான். ஆனால் அவனே வந்துடுவான். வேறு யாரும் அவன் கூட வரணும்னு அவசியமே இல்லை. சொல்லு முடிஞ்சிருச்சா? இப்போ நான் அது வந்து இப்போ எப்படி லீட் எடுக்க? அவங்க அம்மா எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாரு. அவங்க பாட்டி என்ன ஊட்டுறாங்களோ அதெல்லாம் போய் இதெல்லாம் வந்து அவங்க அத்தையோட வன்மம். ஜெகத்துக்கு என்ன ஊட்டுறாங்களோ அவங்க அம்மா கொடுத்தா சாப்பிட மாட்டாரு. ஜெகத்துக்கு என்ன ஊட்டுறாங்களோ எனக்கு அதான் வேணும்னு கேட்ட ஒரு கவினை பற்றி தான் சொல்ல சொன்னாங்க. உங்கள் அம்மாவை பற்றி சொல்ல. ஓகே, ஹாப்பி பர்த்டே கவின். ஹாப்பி பர்த்டே கவின். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே லாஸ்ட் இயரில் பையனோட ஃபஸ்ட்டு பர்த்டே. வெற்றிகரமாக அவனை வச்சு ஹேண்டில் பண்ணி ஒரு 1 இயர் வந்துருச்சு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட், மறக்கவே முடியாதது லாஸ்ட் இயர். இந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ படுத்துட்டு இருந்தால் எப்பா கண்ணிலலாம் தண்ணி வந்துருச்சு. அந்த பெயின் அந்த இது எல்லாமே வந்து அப்போ தான் ஃபீல் ஆச்சு. அது ஒரு மறு ஜென்மம்ன்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் இப்போ தான் எனக்கு தெரியுது. முன்னாடிலாம் சொல்லுவாங்க, அது கேட்போம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடந்து போவோம். பட் இவங்க அனுபவித்த அந்த வலி அந்த பெயின்லாம் வந்து கண்டிப்பாக நினச்ச கூட பார்க்க முடியல. அப்படியே அழுதாங்க, இது பண்ணாங்க, எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த பாப்பா வெளியில் வந்தவொடனேயும் அந்த மொமெண்ட் வந்து இன்னும் அப்படியே கண்ணில் நிற்குது. அந்த மாதிரி இருக்குது, ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட். அதை விட இன்னொரு ப்ரீவியஸான மொமெண்ட் எனக்கு பர்சனலாக என் லைஃப்பில் நான் பார்த்தது என்னென்னா, யூஸ்வலாக நான் கொஞ்சம் டாலு, இவன் வந்து என்னை விட கொஞ்சம் ஷார்ட்டு. நம்ம அந்த ஹக் பண்ணும்போது இது பண்ணும்போது எனக்கு நார்மலாக ஒரு ஹக் பண்ணுற ஃபீல் இருக்கும். இது பண்ணுறது ஃபஸ்ட்டு அந்த பாப்பாவை வாங்கிட்டு இப்படி அந்த மடியில் மேலே மாரில் போட்டு இது பண்ணும்போது பாப்பாவோட ஹார்ட் பீட் இருக்கும். அந்த பாப்பாவோட ஹார்ட் பீட்டு அப்படியே என் ஹார்ட் பீட்டோட கனெக்ட் ஆச்சு. ஃபஸ்ட் டைம் நான் ஒரு பாப்பாவை வச்சு என் பாப்பாவை வச்சுக்கிட்டு நான் மேலே வச்சவனையும் 2 பேரோட ஹார்ட் பீட் கனெக்ட் ஆகிற மொமெண்ட் இருக்குல்ல, அது சத்தியமாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொமெண்ட். ஏன்னா அது நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணதில்லை. என் ஹைட்டுக்கு யாருமே இருக்க மாட்டேன். அது இன்னொரு பாப்பாவை இது பண்ணாலுமே லைக் அந்த ஃபீல் எனக்கு வரலை. பட் கவினை ஃபஸ்ட் டைம் நான் எடுத்த மேரில் போட்டு அந்த ஹார்ட் பீட் கனெக்ட் ஆன விதம் இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய பிக்கஸ்ட்டு மொமெண்ட். அது கண்டிப்பாக மறக்க முடியாது. லைஃப்பில் அந்த மொமெண்ட்டை நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொமெண்ட். குட்டியாக தவழ ஆரம்பித்தான், அழுவ ஆரம்பித்தான். இப்போ லைட்டாக இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டாரு, நல்லா நடக்கிறான், ஜாலியாக பாட்டு விளையாடிட்டு இருக்கான். சாரிடா, என் வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். உனக்கு புரியுமா புரியாதான்னு தெரில. ஆனால் எங்கள் 2 பேர் லைஃப்பில் வந்த பெரிய பெஸ்ட்டு காட் கிஃப்ட்னா அது நீ தான். ஃபஸ்ட்டு கையில் ஒன்று வாங்கினப்போ ஐ எம் ஸ்பீச்லெஸ். கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி வந்துடுச்சு. உங்கள் அப்பாவுக்கும் சரி எனக்கும் சரி லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஏன்னா வந்து உங்கள் அப்பாவோட பர்த்டேவும் July 19, எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரியும் Feb 19, இன்னும் November 19, உங்கள் அத்தை இதுவும் August 19. அன்னிவே எல்லாமே 19 ஃபேமிலி. நீ நிறையா படிக்கணும், பெரிய ஆளாக வரணும். கவின், இது புரியுமான்னு தெரியல. நீ வளர்ந்து இதை நீ பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொமெண்ட்டாக உனக்கு இருக்கும். உனக்கு அப்பா அம்மா என்னன்னாலும் செய்வோம், உனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவோம். We love you, Kavin. Love you, baby.